ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2016 2017. மகர ராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலவிதமான நல்ல பலன்களையே தந்திருப்பார். சில ஏமாற்றங்களுக்கு மிகவும் நெருக்கடியான நிலையும் இருந்திருக்கலாம். ஆனால் அதன் தொடர்ச்சி வெற்றியாகும். உங்களுக்கு அனுகூலமாகவே மாறிவிட்டதையும் பார்த்திருப்பீர்கள். இனி 8/1/2016 முதல் ராகு பலன்கள் 8ஆம் வீட்டிலும் கேது பகவான் 2ஆம் வீட்டிலும் இடம்பெயர்ந்துள்ளார்கள். ராகு கேது பெயர்ச்சியினால் மகர ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, மந்தன் எனும் சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொன்ற மகர ராசிக்காரர்கள் எதிலும் மெதுவாகத்தான் செயல்படுவார்கள். ஒரு விஷயத்தை முடிக்க 10 நாட்கள் இருக்கும் போது நேரத்தை கடைசி நாளில் எப்படியோ முடித்தால் சரி என்று முடியாமல் வேக வேகமாக செயல்படுவீர்கள். நீங்கள் முயற்சி எடுத்த எந்த காரியத்தையும் வெற்றியாக்காமல் விடமாட்டீர்கள். ஆனால் முயற்சி எடுப்பதற்குத்தான் அதிகம் யோசிப்பீர்கள். உள்ளுக்குள் பயந்தவராக இருந்தாலும் மிக துணிச்சல்காரரை போல காட்டிக்கொள்வீர்கள். கோபம் வரும்போது அதிகப்படியான துணிச்சலை காட்டி பேச்சில் நாகரிகம் தவற விடுவீர்கள். எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பீர்கள். மிகப்பெரிய புத்திசாலி என்ற நினைப்பு எப்போதும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். மிகவும் பிராக்டிக்கலான மனிதராக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இதன் கூட திறபுக்தி இருக்காது. நீங்கள் இப்படிப்பட்டவர்தான் என்று முடிவு செய்வது மிகவும் சிரமம். இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசக்கூடியவர். நீங்கள் நாத்திகவாதியோ ஆத்திகவாதியோ என்று தீர்மானிக்க முடியாது. ஒரு சமயம் நாத்திகத்தை ஆதரித்து பல விஷயங்களில் பேசுவீர்கள். அடுத்து ஒரு சமயம் ஆத்திகத்தை ஆதரித்து அமர்க்கலமாக பேசுவீர்கள். உங்கள் பேச்சில் உங்கள் தர்க்கமும் வேகமும் பலரை திருப்பி பார்க்க வைக்கும். அதே நேரம் மற்றவர்கள் உங்கள் பக்கம் திசை திரும்புவதற்கு பிரயத்தனப்படுவதையும் பலரும் விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் நாத்திகவாதியா ஆத்திகவாதியா என்றே தீர்மானிக்க முடியாது. ஒரு சமயம் நாத்திகத்தை ஆதரித்து பல விஷயங்களில் பேசுவீர்கள். அடுத்து ஒரு சமயம் ஆத்திகத்தை ஆதரித்து அமர்க்கலமாக பேசுவீர்கள். உங்கள் பேச்சில் உள்ள தர்க்கமும் வேகமும் பலரை திரும்பி பார்க்க வைக்கும். அதே நேரம் மற்றவர்களை உங்கள் பக்கம் திசை திருப்புவதற்காக பிரயாணப்படுவதையும் பலரும் விரும்ப மாட்டீர்கள். குடும்ப வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இருப்பதை வைத்துக் கொண்டு குறை சொல்லாமல் காலம் தள்ளி கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் அடிமனதில் எதையோ இழந்த ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் பிரச்சனைகளை கண்டு வெகுவாக பயந்தாலும், அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் துணிச்சலாக செயல்பட்டு அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்து விடுவார்கள். எல்லா விஷயத்திலும் உங்களிடம் 2 குணங்கள் இருக்கும், 2 முகங்கள் இருக்கும். நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி உங்களுடன் பழகும் எல்லோரிடத்தில் நிச்சயமாக இருக்கும். அதிகப்படியான எதிரிகளை கொண்டவர்கள் நீங்கள். அதை அதிகப்படியான நண்பர்கள் மூலம் சமாளித்து விடுவீர்கள். இதுவரை மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருந்து தந்தை மகன் லேசாக சலனத்தை ஏற்படுத்தி இருப்பார். இனி 8ஆம் இடத்திற்கு இடம்பெயர்ந்த ராகு பகவானும் 2ஆம் இடத்திற்கு வந்துள்ள கேது பகவானும் மிகப்பெரிய நற்பலனை தருவாரா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை துணிச்சலாக இருந்து வந்த உங்களிடம் முதல் ஒருவித பயம் குடிபுகும். உங்களின் தன்னம்பிக்கையை லேசாக ஆட்டம் காணும். அதனால் உங்களின் செயல்பாட்டில் லேசான தயக்கம் இருக்கும். உங்களின் நம்பிக்கையினால் பலத்தால் கடைசி நேர முயற்சியில் கூட வெற்றியை குவித்து வந்த நீங்கள் நம்பிக்கை தளர்வதால் பல முயற்சிகளை தவிர்த்து விடுவீர்கள். அரசாங்க விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. காலதாமதம் கூட அபராதத்தில் கொண்டு போய்விடும். கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் வழக்கு இழுவையாக நீண்டு போகும். நியாயம் உங்கள் பக்கம் என்றாலும் கூட தீர்ப்பு தாமதமாகும். மனசஞ்சலங்களும் நிம்மதியில்லாத நிலையும் உங்களின் எல்லா முயற்சிகளிலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். பிரச்சனையான நேரத்திலும் குழப்பமான சூழலும் முடிவுகள் எடுப்பதை குடும்பத்தாரிடம் அல்லது உங்கள் நலம் விரும்பியிடம் விட்டுவிடுங்கள். பல சமயம் உங்கள் மௌன விரதம் நல்ல பலன்களை தரும். ரொம்பவும் பயந்து விட்டீர்களா? பயப்படாதீர்கள். ராகுவுடன் குரு இருப்பதும் சனி 10வது பார்வை பார்ப்பதும் ராகுவின் குழப்பத்தை பெரிதும் குறைத்துவிடும். சனியை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சனி பகவான் எப்போதுமே கவசமாக இருப்பார். சிந்திப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை செலவிடுவதும் முயற்சி செய்வதிலும் தயங்குவதும் உங்கள் பலவீனமாக இருந்தாலும் இப்போது பலமாக மாறிவிடும் அதிசயத்தை பார்ப்பீர்கள். 2ஆம் இடத்தில் கேது கணவன் மனைவி கருத்து வேற்றுமை என்பது மகர ராசிக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனாலும் இப்போது நீங்கள் பலவீனமான ராகு கேது அமைப்பில் இருந்தால் சற்று அடக்கி வாசிப்பதே நல்லது.
முக்கிய முடிவுகளாக நீங்கள் எடுக்காவிட்டால் தவறுக்கு நீங்கள் சற்று அடக்கி வாசிப்பதே நல்லது. முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்காவிட்டால் தவறுக்கு நீங்கள் காரணமே இல்லை என்று தப்பிக்கலாம். ஆனாலும் நீங்கள் முடிவு எடுக்கால்தானே நாங்கள் முடிவு எடுத்தோம் என்ற குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். தலைக்கு வந்தது தலைப்பாகினோட போனால் நல்லதுதானே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து விட்டது. திடீர் என்று அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடித்து உங்களை திக்குமுக்காடச் செய்யும். நீங்கள் எதிரே பார்த்திராத விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரும். உடம்பு முழுவதும் ஒரு விதமாக இம்சை செய்யலாம். விலையுயர்ந்த பொருட்கள், பணம் உங்கள் பொறுப்பில் இருக்கும்போது அதிகப்படியான கவனம் தேவை. பொருட்கள் திருட்டு போகும் சாத்தியம் உள்ளது. தெரிந்தவர் தெரியாதவர் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பணமும் போய் உறவும் போய்விடும். அதற்கு பதில் நீங்களே முடிந்தால் பணம் கொடுத்து உதவி விடலாம். இது ஓரளவு உங்கள் நஷ்டத்தை குறைக்க உதவலாம். தெய்வ வழிபாட்டிற்காக பல இடங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பு தேடி வரும். நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும். சிலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள். உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருந்தாலும் பணம் பல வழிகளில் சிதறிவிடும். பெரிய பணத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். உடல்நிலையில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக 2016 ஜூலை முதல் செப்டம்பர் வரை மிகுந்த கவனம் தேவை. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கை உணர்வும் கவனமும் சிதைவும் அல்லாமல் ஓட்ட வேண்டும். அதிகப்படியான பயமுறுத்தலாக இருந்தாலும் ராகுவுடன் இருக்கும் குருவும், கேது 7ஆம் பார்வை பார்க்கும் குருவும், ராகு குருவை 10ஆம் பார்வை பார்க்கும் சனியும் எந்த பிரச்சனையும் தீவிரமாகாமல் பார்த்துக் கொள்வார்கள். பரிகாரம்: கேட்டதும் கொடுக்கும் விநாயகப் பெருமானை சிவலிங்கத்தை தொடர்ந்து 18 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை வணங்கி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு வாரம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் ஒரு வாரம் நல்லெண்ணெய் கொடுப்பதும் நல்லது. அவ்வப்போது ஏழைகளுக்கு உதவுவது சிறப்பானது.